நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். கடந்த மாதமெல்லாம், கடந்த நாட்கள் எல்லாம் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் கருவழி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி இதுவரையும் நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்த எல்லா வழிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த புதிய மாதத்தையும் புதிய நாளையும் கிருபையாக எங்களுக்கு தந்தீரே, நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறப்பா. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றும் நடத்தும் உம்முடைய கிருபை எங்களை ஒருவரையும் தாங்கும்படி நான் ஜெபிக்கிறப்பா. வரவேன் எல்லாரையும் துரிதமாய் கொண்டு வரும் உம்முடைய நாம் மாத்திரம் மையப்படுவதாக இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்வோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய மாதத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனாவது மாதம்? 10வது மாதத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்ம கண்மணி போல பாதுகாத்திருக்கும் போது நாம் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் எல்லாவற்றையும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய முடியுமா என்பது மிக கடினம். இன்றைக்கு நம்ம அந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 2வது பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி செய்வதே, எப்படி? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்ற அந்த வார்த்தை, அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தம் செய்யும்படித்தானே தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். ஒவ்வொருவரும் நாம் தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம் செய்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதையும் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், அங்கேயும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று தான் படிக்கிறோம். எபேசியர் 5 1 முதல் 4 வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, ஆமா, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையுமாகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஹல்லேலூயா. எல்லாம் வாசித்தோம். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பரிசுத்தவான்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய ஜீவித்திலே வளருகிறவர்களுக்கு, கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் ஸ்தோத்திரங்களை பண்ணி ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்பதை நாம் வாசித்தோம். அதுபோல் அதை உங்களுடைய சித்தம்தான் என்று எடுத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும்போது, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்போது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம் ஏறெடுக்கும்போது, உதடுகளின் காளையை ஆண்டவருக்கு நாம் செலுத்தும் போது, வழி இல்லாத இடத்துல வழி உண்டாகிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வை பண்ணுகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று 50ஆம் சங்கீதம் 23வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, எறும்பு ஊற கட்பாரியே தேயுமாம், எறும்பு ஊற கல் தேயும் என்பது போல ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை, முக்கியம், தன் வழியை செவ்வை பண்ணுகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்பது வழியில்லாத இடத்துல வழியை உண்டாக்கி தேவன் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். வனாந்திர பிரயாணத்தில் எதிர்கொண்ட எல்லா சூழ்நிலையிலேயும், எல்லா போராட்டங்களிலேயும், யுத்தங்களிலேயும்
கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்தபடினால நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறபடி நாம் ஸ்தோத்திர பலிகளை எல்லா சூழ்நிலையிலும் ஏறெடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக வழியை திறப்பார். அதுதான் நம்மை பற்றி தானே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சில பகுதிகளில் யாரெல்லாம் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணாங்க என்கிற சில முக்கியமான சில குறிப்பை நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26, 27வது வசனத்தில் ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு நோவாவுடைய சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தபோது அவனுடைய குமாரர்கள் சேம், காம், யாப்பேத் என்ற 3 பேரில் சேம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். அந்த சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம், படிக்கலாம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானான் அவருக்கு அடிமையாயிருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். 3 பிள்ளைங்க நோவாவுக்கு, 3 பிள்ளைங்க. நோவாவுடைய நிலைமையில் அவன் படுத்திருந்த சூழ்நிலையில் அவன் நிர்வாணமாக இருந்தபோது அந்த காரியத்தை முதலாவது கானான் கண்டு தன் சகோதரர்களுக்கு போய் அறிவித்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் சேமும் யாப்பேத்தும் திரும்ப பின்னாடி போய் அந்த அவமானத்தை, மானத்தை மூடினதாக நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அங்கே நான் வாசிக்கிறோம், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். யாப்பேத் அந்த சேமுடைய கூடாரங்களில் தங்குவான், விருத்தி அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற அந்த வார்த்தையின்படி பாவங்களை மூடி மற்றவருடைய குற்றங்களை நாம் எடுத்து விபரித்து கொண்டிருக்காதபடிக்கு தன் பாவங்களை மற்றவர்கள் பாவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணி அவங்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமேன். ஆகவே தான் முதலாவதாக வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானான் அவனுக்கு அடிமை. பாருங்கள், கானான் செய்த அந்த தீமையான இந்த காரியத்து நிமித்தமாக சேமுக்கு கானான் அடிமையாக கொடுக்கப்படுகிறான். இந்த கானானியர் என்றெல்லாம் வேதத்தில் படிக்கும்போது அவங்க வாழ்நாள் எல்லாம் தேவ ஜனத்துக்கு எதிராகவே இருந்திருக்கிறாங்க. நம்ம இஸ்ரேலுடைய பிரயாணங்களில் பார்க்குறோம், தேவ ஜனங்களுடைய எதிராளிகள் யார் என்றால் கானானியர், மோவாபியர், கெர்சோனியர், இப்படியெல்லாம் 7 ஜாதிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் சேமை ஆசீர்வதித்தார். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றும், யாப்பேத் அந்த சேமுடைய கூடாரங்களில் வாசமாக இருப்பான் என்கிற ஆசீர்வாதமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் நாம் தேவனோடு நாம் உண்மையாக உத்தமமாக இருப்போம் என்றால், மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிறவர்களாக இருப்போம் என்றால், யோபு எவ்விதமாக சிநேகிதர்களுக்காக செவித்த போது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றியது போல நம்முடைய சூழ்நிலையில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் துதிகளை ஏறெடுக்கும் போது கர்த்தர் வழியை திறக்கிறார். ஆகவே சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு நோவாவோடு கர்த்தர் உடன்படிக்கை எல்லாம் பண்ணியிருந்தார். இந்த உடன்படிக்கை குறித்தெல்லாம் நாம் 8-9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே எல்லாவற்றிலேயும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம் 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 என்பது ஏதோ ஆத்திரம் உண்டாக்குறது அல்ல, வழி ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய அதிகாரி, அவர் கணேசன் அவர் பேர். அவர் ஒரு மர்டர் கேஸில் அகப்பட்டு அதுக்கப்புறம் விடுதலையான பிற்பாடு ரட்சிக்கப்பட்டு அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதமான மகனாக மாறினார். அவர் ஒரு முறை ஐரோப்பாவுக்கு சென்றபோது ஆங்கில வார்த்தையை அவர் கண்டுபிடிக்க முடியல. ஏர்போர்ட்லேருந்து நடந்து போய் கொண்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம் 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 என்றே சொல்லி கொண்டு போகும்போது இந்த ஸ்தோத்திரப்படி ஹோட்டல் என்கிற வார்த்தையை பார்த்து அந்த வார்த்தை விட்டாராம். அப்படி வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே எல்லா வழி இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்துவார் என்பதுதான் நம்மை பற்றி தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் கலங்க வேண்டியதில்லை. ஆதியாகமம்
14ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும்போது 5 ராஜாக்கள் 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ண அந்த நேரத்தில் தானே, அதுக்கு முன்னே லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனது நிமித்தமாக அந்த 5 ராஜாக்களுடைய கூடுகையிலே அவன் இருக்கிறான். அவர்கள் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கிறேன். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று யார் சொன்னது என்றால் மெல்கிசேதேக் தான் சொல்லுகிறார். சத்துருக்கள் லோத்தை அவன் குடும்பத்தை சிறைப்பிடித்து கொண்டு போன பாடு எபிரேய ஒருவன் தப்பி ஓடி வந்து 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு அந்த காரியத்தை அறிவிக்கிறான். அப்போது ஆபிரகாம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தன் வீட்டிலே பிறந்தவர்கள் கைப்படிந்தவர்கள் ஆயுதம் தெரித்துள்ளாக்கிய 318 பேரோடு கூட அந்த தண்டை பின்தொடர்ந்து போய் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறதையும் பார்க்கிறோம். லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் திருப்பி கொண்டு வரும்போது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கு அவரை சந்தித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். படிங்க. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவனை ஆபிரகாமை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருந்தால் உங்களுக்கு எதிராக போராடுகிறவர்கள் உங்கள் காலடியில் வருவாங்க, உங்கள் கையிலே கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுப்பார். இது சாதாரணமான ஆள் சொல்கிறதல்ல, மெல்கிசேதேக்கு ஆகிய பரிசுத்த ஆவியானவரே நமக்கு சொல்லுகிறார். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய சாலேமின் ராஜாவாக இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்திக்கும் போது இந்த ஆசீர்வாதம் வார்த்தையை சொல்லுகிறார். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால சத்துருக்களை பற்றி நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்துரு ஒரு சேனையாக வந்தாலும் கோலியாத்தை போல தனிமையாக வந்தாலும் சரி, நம்முடைய தேவன் சத்துருக்களின் மேல் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், சத்துருக்கள் மேல் வெற்றியை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலானாலும் சரி, ஊழியத்தின் பாதையிலானாலும், குடும்பங்களுக்கு எதிராகவும் சபைக்கு எதிராக யாரும் செயல்படும் போது கர்த்தர் இந்த சத்துருக்கள் மேல் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து ஒன்றுமில்லாமல் போக செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் அந்த மெல்கிசேதேக்கு ஆகிய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற அவர் சாலேமின் ராஜா. இதெல்லாம் நாங்கள் எபிரேயரிலே படிக்கும்போது சாலேமின் ராஜா என்றால் சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா என்று அர்த்தம் தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மெல்கிசேதேக்கை பற்றி விபரமாக பேசலாம், அது காலமில்லை நேரமில்லை என்று சொல்லி பவுல் அதை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். திரியேக தேவனிலே 3வது நபர்தான் மெல்கிசேதேக்கு ஆகிய பரிசுத்த ஆவியானவர். அது ஒரு விரிவான ஒரு பாடம். அதை நாம் அறிந்து கொள்ளும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த மெல்கிசேதேக்கு என்ன சொல்கிறாரு? உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஒப்பு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். ஸ்தோத்திரத்தில் நம்ம குறைந்து போகாமல் எப்போதும் மனதளவில் நம் உள்ளத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் இந்த ஸ்தோத்திரம் பலி நமக்குள்ளே எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பலிபீடமானது என்ன சொல்லப்பட்டிருக்கிற என்றால், பலிபீடத்தில் எப்போதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமாம். அதுபோல் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திர பலிகளை எடுத்து கொண்டே இருக்கும்போது சத்துருக்களை நம் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமேன். உன் வழிகளை சரிப்படுத்தி கொண்டால் சத்துருக்களும் நம்ம மித்திரராக மாறுவார்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே, சிநேகிதராக மாறுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய அந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லி, ஸ்தோத்திரம் உண்டாவது என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதே போல் யாத்திராகம புஸ்தகம் 18வது அதிகாரம் நான் வாசிக்கும்போது அங்கே 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது,
தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் அவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட போது மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் திருப்பி அனுப்பிவிடப்பட்ட மனைவியாகிய சிப்போராள் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு மோசையை சந்திக்க முடியாக வருகிறான். பாருங்கள், மோசையினுடைய அந்த ஊழியத்தினுடைய பகுதியில் அவன் முக்கியமான சில காரியங்கள், அதாவது எகிப்திலிருந்து தேவ ஜனங்களை விடுவிப்பதற்காக அவன் செயல்பட்ட போது அவன் அங்கே குடும்பமாக இல்லை, தனித்து ஆரோனோடு கூட சேர்ந்து பார்வோனுடைய முன்பாக நின்று பல காரியங்களை செய்து நாம் 12, 13, 14 இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது கர்த்தர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கருத்தினாலும் தேவ ஜனங்களை விடுவிப்பதற்காக அவன் தன்னை பிரதிஷ்டை பண்ண வேண்டியது, தியாகம் பண்ண வேண்டியது அவசியமாக இருந்தது. அதுதான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். மோசையினால் திருப்பி அனுப்பிவிடப்பட்ட அந்த மனைவியாகிய சிப்போரால் 2 பிள்ளைங்க, இவங்களை அவனுடைய மாமனாகிய எத்திரோ என்ன செய்கிறாரு, திரும்ப அழைத்து கொண்டு வந்து மோசை இடத்துல விடுகிற அந்த நேரம், அந்த பகுதி நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இப்போ 10வது வசனத்தை பாருங்க. உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஒரு எத்திரோ என்பவன் மோசையுடைய மாமா கூட சொல்றாரு, இதுவரையும் கர்த்தர் உங்களை நடத்தினாரே, பார்வோனுடைய கரத்திலிருந்து ஜனத்தை விடுவித்தாரே, இதுவரைக்கும் உங்களை நடத்தி கொண்டு வந்தாரே என்ற அந்த காரியத்தெல்லாம் மேலே ஒரு வசனம் படிங்க. கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு எகிப்தியரின் கையிலிருந்து தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும், மாமாவுக்கு பெரிய சந்தோஷம், மருமகன் மோசே இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், ஜனங்களை விடுவித்திருக்கிறார், இந்த சந்தோஷத்தில் வந்து சந்திக்கிறார். மோசையுடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து அங்கே விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நடந்த சங்கதியெல்லாம் விஷயங்கள் எல்லாம் அவன் கேள்விப்பட்ட போது அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கி 10ஆம் வசனம், உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் எகிப்தியருடைய கைக்கும் பார்வோனுடைய கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த எகிப்தின் கையில் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எகிப்து என்பது நமக்கு தெரியும், அது உலகத்திலிருந்தும் பார்வோனுடைய பொல்லாத வல்லமையிலிருந்தும் தேவ ஜனங்களை விடுவித்த கர்த்தர் என்று சொல்லி எத்திரோ சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு காலத்தில் நாமும் எகிப்தின் அடிமைத்தனத்தில், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தோம். பார்வோனுடைய வல்லமையின் கீழே நாம் செயல்பட்டு கொண்டு அடிமைகளாகவே இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மேல் கண் வைத்து நம்மை நேசித்து நமக்கு இந்த ரட்சிப்பை இலவசமாக தந்து இந்த விடுதலையை நம்ம அனுபவிக்க, விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க, விடுதலையோடு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காணப்பட அவர் நமக்கு செய்த நன்மை ஏராளம். பாருங்கள், செங்கடலை கடந்து வனாந்தரத்தில் தேவ ஜனங்களை அற்புதமாக நடத்தி ஒவ்வொரு நாளும் வேண்டிய ஆகாரத்தை, வானத்து மன்னாவை கொடுத்து, பகலில் மேகம், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தில் நடத்தி தம்முடைய ஜனத்தை எவ்வளவாக ஆண்டு நேசித்தார். அதே போல் நம்ம நடத்தின பாதையில் நினைச்சு பார்க்குறீங்களா? நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்தது இல்லையா? ஆரம்பம் எப்படி இருந்தது? நாம் பாடணும், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணம் என்று சொல்லி, குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும் பாட்டு பாடும்போதே இந்த வனாந்தர பாதையை நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஊழியராக இருந்தாலும், ஊழியக்காரனாக இருந்தாலும், குடும்பஸ்தராக இருந்தாலும், தனிப்பட்டவராக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்காமல் இருக்கவே முடியாது. அற்புதமாக, அதிசயமாக ஆண்டவர் உங்கள் இப்படி நடத்தி வந்தார். எகிப்துடைய கைக்கும் பார்வோனுடைய வல்லமைக்கும் சிறையிருப்பிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தாரே என்று எத்தனோ கேள்விப்பட்டோன்னு அவனுக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. அங்கே அவங்களுக்கு கையிலிருந்து விடுவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த எத்திரோ சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நமக்கு தந்த விடுதலை, நமக்கு தந்த சுகம், நமக்கு தந்த வாழ்வு, நமக்கு தந்த ஆயுசு நாட்கள், நமக்கு தந்த எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றுக்குமாக ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்தோத்திர பலிகளை எடுத்துக்கொண்டே இருப்போமாக. ஆமேன். எத்திரோ சொல்லுகிறார், தேவனுக்கு
உங்களை நடத்தி வந்த தேவனுக்கு, அழைத்து வந்த தேவனுக்கு, விடுதலை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆக இப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதனால்தான் தேவன் மகிமைப்படுகிறார். நம்மை குறித்து, என்னை குறித்து, உங்களை குறித்து அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாளாகம புஸ்தகத்தில் நாம் ஒரு பகுதியை நாம் வாசிக்கிறோம். அடிக்கடி நாம் கேட்கிற வசனங்கள் தான் யோசபாத் ராஜாவின் நாட்கள். யோசபாத் ராஜாவின் நாட்கள் திரளான சத்துருக்கள் சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருந்த நேரம். நாளாகமும் 2 நாளாகமும் 20 அதிகாரம் 1, 2, 3 சில வசனங்கள் வாசித்து பார்ப்போம் என்றால், திரளான எதிராளிகள் சத்துருக்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும்போது உபவாசம் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. என்ன செய்யணுன்னே அவங்களுக்கு புரியலை, எப்படி நாம் இது ஜெயிப்போம் என்றும் அவங்களுக்கு தெரியலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. 10, 11 வசனத்தை பாருங்களேன். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மை நாங்கள் செய்த நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோசபாத் ராஜா ஜனங்கள் எல்லாரும் புலம்புகிறார்கள், முறையிடுகிறார்கள், விண்ணப்பம் செய்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மத்தியிலேயே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறதை நாம் 14 வசனம் பாருங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யஹாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். பாருங்க, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்க. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. பாத்தீங்களா, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. 17 வசனம் வரைக்கும் முடிச்சிட்டீங்களா? நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்க. இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. அல்லேலூயா. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க என்று சொன்னார். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தெளிவாக இந்த வார்த்தை நம்ம கேட்டோம். அவங்க புலம்பி போராடி ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் மத்தியிலே இருந்த ஒரு தீர்க்கதரிசியே இவ்விதமாக ஜனங்களை ஆற்றவும் தேற்றவும் அந்த வார்த்தைகளை சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ராஜாவும் அவருடைய ஜனங்கள் எல்லாரும் உற்சாகம் அடைந்து ராஜா அந்த படைகளை அனுப்பும்போது முதலாவது பாடகர்களை நிறுத்தினான். ஆயுதம் தரித்த மனிதர்களுக்கு முன்பாக பாடகர்களை நிறுத்தி அங்கே அவங்க துதி செய்ய தொடங்கின போதே அங்கே அற்புதமாக ஆச்சரியமாக நாம் பார்க்குறோம். சத்துருக்கள் ஒருவருக்கொரு அவங்களே விரோதமாக எழும்பி என்ன செய்தாங்க? வெட்டுண்டு போனாங்க. அல்லேலூயா. திரளான கூட்டம், மோவாபியர், அம்மோனியர், இப்படிப்பட்ட திரளான ஜனங்கள் அவங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் வேலையில் தானே என்ன செய்வோம், எப்படி செய்வோம், என்ன நடக்கும் என்றெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அவர் சொல்கிறாங்க, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இப்போது கர்த்தர் அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த ஜனத்தை தேற்றி திடன் கொள்ளுங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது, நீங்கள் சும்மா நில்லுங்க,
நீ சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் புறப்பட்டு போங்க, கலங்காமலும் பயப்படாமல் இருங்க என்று சொல்லி எச்சரித்தை நாம் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். ஆமீன். அவங்க போய் யுத்தம் பண்ணலை, ஆனால் அவங்க கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்தார். 20வது வசனத்தை படிங்க. இப்போ 26ஆம் வசனம். 4ஆம் நாளில் பெராக்காவில் எல்லாம் முடிந்தது. 4வது நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆமென். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஒரு பெரிய வெற்றிக்கு பின்னாடி, ஒரு பெரிய ஜெயத்துக்கு பிற்பாடு எல்லாரும் கூடி ஆண்டவருக்கு பெராக்காவிலே கூடி அவங்க நன்றி சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். அல்லேலூயா. ஆக இந்த நன்றி பலி என்று சொல்வது தேவன் நிச்சயமாக விரும்புகிறார். அநேகர் அப்படி ஆண்டவருக்கு நன்றியாக இல்லாதனால தான் அநேக ஆசீர்வாதங்கள் நாம் இழந்து போகிறோம். ஒரு சின்ன சின்ன காரியங்களே கர்த்தர் செய்தாலும் தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். இதுதானே அதுதானே என்று அல்ல, எது செய்தாலும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலியை எடுக்க வேண்டும். ஸ்தோத்திர பலியை நாம் செய்யும்போது கர்த்தர் நமக்கு விடுதலையை தருகிறார், வெற்றியை கொடுக்கிறார். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 5வதாக நாம் பார்க்கலாம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். 25ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். நாபால் அபிகாயில் என்கிற அந்த குடும்பத்தாரை தாவீதின் ஆட்கள் சந்தித்து வனாந்தரத்தில் கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கிற தாவீதின் ஆட்கள் நாபாலிடத்தில் போய் முறையிடுகிறார்கள். நாபால் அவர்களை சரியான வகையில் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவமானப்படுத்தி தாவீது யார், அவனுடைய வேலைக்காரர் யார் இவங்கன்னா இந்த நாட்களில் எஜமானி விட்டு போகிறவங்க அநேகராக இருக்கலான்னு ஏளனமாக அந்த 10 வாலிபர்களை திருப்பி நாபால் என்றால் நமக்கு தெரியும், அவன் முரடன், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது, துராகிருதன் என்றெல்லாம் இந்த பகுதியில் நம்ம முன்னமே அறிந்திருக்கிறோம். ஆனால் நாபால் அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த காரியங்கள் எல்லாம் அபிகாயில் கேள்விப்பட்ட உடனே தாவீதை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போகிறதை அந்த அதிகாரத்தினுடைய சில பகுதியில் நாம் படிக்கிறோம். 25ஆம் அதிகாரம் 32, 39 முதல் படிக்கலாம். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, சரி, அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் தாவீதை சந்திக்கும்படியாக புறப்பட்டு போகிறான். சேனையோடு கூட எல்லாத்தையும் கொண்டு போகிறாள். அங்கே தாவீதை சந்தித்த மாத்திரத்தில் ஆண்டவனே 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 என்று அந்த சிறிய பகுதியில் 12 முறை படித்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். 12 முறை தாவீதிடத்தில் முறையிடுகிறாள். ஆண்டவனே ஆண்டவனே. தாவீது அவனுடைய மனுஷத்துக்கு வர்றாங்க. நாபாலையும் அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து போடணும். வேதம் சொல்லுகிறது, சுவரிலே ஒரு நாய் நீர் விடுகிற நாய் முதலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ கோபாவேசத்தோடு தாவீது அவனுடைய மனுஷன் வர்றாங்க. அந்த சூழ்நிலையில் அபிகாயில் அவங்களை சந்தித்து அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தாவீதுக்கே ஒரு மன இரக்கம் உண்டாகி, இப்போ படிங்க 32. அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னை நீ சந்திக்கும்படி தேவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இப்படி இல்லை என்றால் எல்லாமே என்ன செஞ்சிருக்கும், முழுதும் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். நீ சந்திக்காமல் இருப்பாய் என்றால் நிச்சயமாக முழு குடும்பமும் அழிவுக்குள்ளே வந்திருக்கும்னு சொல்லி அங்கே ஆண்டவருக்கு நன்றி தாவீது சொல்கிறார் இல்லையா, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க வைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறகு நமக்கு தெரியும், அது பிற்பாடு நாபால் வீட்டில் குடித்து வெறித்து அந்த சந்தோஷத்தில் இருக்கிறான். 10 நாளில் நாபால் என்ன செய்கிறான், செத்து போகிறதே அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். 10 நாள் செத்து போகிறான். உடனே தாவீது ஆட்களை அனுப்புகிற 39ஆம் வசனம் 39. நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே ஒரு விசேஷித்த ஒரு நிகழ்வு நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆட்களை அனுப்பி அந்த அபிகாயிலை தனக்கு மனைவியாக
ஏற்றுக்கொள்கிற சம்பவம் இது அங்கே அந்த சாப்டரில் சூப்பரான ஒரு பகுதி. அதே போல தான் நம்மையும் ஆண்டவர் தம்முடைய மனவாட்டியாக ஆயத்தப்படுத்துகிறார். நாபாலாகிய துன்மார்க்கன், தேவனை அறியாத அந்த மனுஷனே அவன் செத்து போனது போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத மற்ற காரியங்களை இழந்து பிற்பாடு தான் கர்த்தர் நமக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை தருகிறார். அங்கே தாவீது அபிகாயிலோடு சொன்ன இந்த வார்த்தை, உன்னை என்னை சந்திக்க என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பொல்லாப்பு நடைபெறாமல் என்னை தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகத்தில் நமக்கு தெரியும். யோபு 1 அதிகாரம் 21வது வசனத்தில் நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். எவ்வளோ நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், விசேஷித்த ஒரு தேவ மனிதன், அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனை, பிசாசினால் சோதிக்கப்படும்படி தேவனே இடம் கொடுத்தார். அங்கே அந்த சந்தர்ப்பத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாம் இழந்து போன பிற்பாடு 1 அதிகாரம் 21 வசனம், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், அப்படிதான் நான் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். எவ்வளவு இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லிவிட முடியாது. எவ்வளவு உண்மையும் உத்தமமாக தேவனை பின்பற்றினவங்க தான் இப்படி சொல்ல முடியும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அர்த்தம் என்னன்னா, இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் நாவினால கூட பாவம் செய்யலை. பெரிய துன்பம், சரீரத்தில் பாடு, கஷ்டம், மனைவி அவனை விரோதமாக பேசுகிறதெல்லாம், நிந்தையாக பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறான். 3 நண்பர்கள் வந்து அவனிடத்தில் ரொம்ப நேரம் பல காரியங்களை பேசி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று சொல்லி. அந்த புஸ்தகம் முழுவதுமாக நாம் பார்க்கும்போது யோபினுடைய பாடுகள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. துன்பமகோரமாய் சூழ்ந்திடும் நேரத்தில் இன்பமாக என்னை ஏற்றவா ஸ்தோத்திரம். துன்பமகோரமாய் சூழ்ந்திடும் நேரத்தில் இன்பமாக என்னை ஏற்றவா ஸ்தோத்திரம். வந்தனம் தந்துமை சொந்தமாய் போற்றுவேன், இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய், இந்த வேளைதனில் வந்தருள் ஈகுவாய். துன்பம், மகோரமான துன்பம், ஆனால் இன்பமாக ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். முடிவு சம்பூரணம், இரட்டிப்பான ஆசீர்வாதம். யோபின் வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதம், நீண்ட ஆயுளை கர்த்தர் தந்தார்லாம் நான் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலி எடுக்கணும். கடைசியாக 124வது சங்கீதத்தில் 1 முதல் 8 வசனங்கள் இருக்கிறது. அந்த 8 வசனங்களில் முதல் சில வசனங்கள் படிங்க. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நம்முடைய பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். உயிரோடு விழுங்கி இருப்பாங்க என்று சொல்லி தாவீது சொல்ல, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், பட்சத்தில் இராவிட்டால் அவங்க உயிரோடு என்ன செய்யிருப்பாங்க? விழுங்கி இருப்பாங்க. அவ்வளவு போராட்டமான சூழ்நிலை. படிச்சுட்டே வந்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் இதை சொல்லலாமே, நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு சத்துருக்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. பிசாசு பல காரியத்தை செய்து கொண்டு தானே இருக்கிறது. ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணி தெரித்தது நாங்கள் படிங்க.
வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி வேடனுடைய கண்ணிக்கு தப்பினது குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆமென். கண்ணி தெரிக்கும், நாம் தப்பி விடுவோம். கடைசியா சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் வேற எங்கும் அல்ல. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஏசு ஆண்டவர் இந்த பூமி விட்டு போகும்போது அவருடைய நாமத்தை தான் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறார். அந்த நாமந்தான் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். அந்த நாமத்தினாலே நமக்கு ஜெயம். அல்லேலூயா. ஆகவே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை பற்றிய சித்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மையப்படுத்துவோம். 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஸ்டாண்டப் எழுதுருங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கைகள் இருக்கிற எல்லாரும் கை தட்டி பாடுங்க. மெசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர், இந்த நாளிலும் நீர் என்னோடு எங்களோடும் பேசின அருமையான இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றிய தேவ சித்தமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இந்த விதமாக ஸ்தோத்திர பலியில் ஏறெடுத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் வெற்றியை பெற்றுக்கொள்ள, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். மாதம் முழுவதுமாக நீர் எங்களுக்கு முன்னே நடந்து வழிகாட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.